நமக்கு எனக்கு பயமா இருக்கு. அடிச்சு அவனை அடிச்சு இதுதான் பண்ணணும். ஆமா, அந்த வாக்குமூலம்ல என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய தலையில அடிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் போதையில இருந்தேன், நான் ரேப் பண்ணேன். அதுக்கப்புறம் கிளாத் எடுத்துட்டு பொண்ணோட வாயில போட்டுட்டு அண்ட் நிறைய அக்யூஸ்ட் ஸ்டார்டிங்ல கன்ஃபஸ் பண்ணிடுவாங்க, ஆமா நான் தான் பண்ணிட்டேன்னு. அதுவே நீங்க உடனே இவனை மறுபடியும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றீங்களோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களோ அவங்க மாத்திடுவாங்க. நாங்கள் சாப்பிடாம கொள்ளாம எங்களோட எஸ்ஐ எங்களோட இன்ஸ்பெக்டர் இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் இவனை பிடிக்கணும், இதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் பண்ணணும்லாம் பேசியிருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்டே கொடுக்கும் போது நீங்க பண்ணிருக்கலாம்ல. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அவங்க ஃபேமிலிஸ் கிட்ட விட்டு இல்லைன்னா என்கவுண்டர் பண்ணிடுங்க. இவனா வாழ்ந்து என்ன கிளிக்க போறான்? நான் என்ன சொல்வேன்னா அவனை அந்த அந்த ஊர்ல கூட்டிட்டு ரோட்ல விட்டு இந்த இந்த பொண்ணோட ஃபேமிலி அந்த ஊர் ஜனங்களே அவனை ஏதாவது பண்ணுங்க. செந்தமிழ் நேருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட் பிரீத்தி செட்டி மேம் தான் மீட் பண்ண போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவே பேசியிருந்தோம் இந்த விளாத்துக்குளம் இஷ்யூ. ஸோ இப்போ அதோட முற்றுப்புள்ளி வந்துடுச்சு, யார் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது கேட்டோடனே உண்மையிலேயே அந்த குற்றவாளி அந்த வாக்குமூலம் கொடுக்கும் போது எப்படின்னா உடம்புலாம் புல்லரிக்குது மேம். அப்படி வாக்குமூலம் கொடுக்குறாங்க, அவ்வளவு கொடூரமா அந்த குழந்தைய மாணவியை சாவடிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? ஆமா, அந்த வாக்குமூலம்ல என்ன சொல்லியிருக்கான்னா, நான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய தலையில அடிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் போதையில இருந்தேன் அண்ட் அடிச்சுட்டு நான் ரேப் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த இந்த இந்த பொண்ணோட ஃபேமிலியையும் அந்த சைடு ஏதோ வந்திருக்காங்களா தேடிட்டே. ஸோ உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், கிளாத் எடுத்துட்டு பொண்ணோட வாயில போட்டுட்டு ஐ திங்க் ஹீஸ் க்ளோஸ்ட் ஹர் மவுத் அண்ட் எல்லாரும் அப்படியே அங்கேருந்து வெளியே போன உடனே மறுபடியும் கிளாத் எடுத்துட்டு ரேப் பண்ணியிருக்கான்னு. பாருங்களேன் எப்படி எந்த மாதிரி இருக்காங்கன்னு. எனக்கு பயமா இருக்கு ஆக்சுவலி. இதெல்லாம் கேட்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல சார். இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க நல்ல வேலை தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்கள இதுல இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ், இந்த என்கொயரி அவங்க எப்படி நேக்கா அவனை பிடிச்சிருக்காங்க அண்ட் எவ்வளோ பேரை அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் பார்க்கும்போது ஓகே, தே ஹவ் டன் அ குட் ஜாப். பட் எனக்கு என்னன்னா, இது ஸ்டார்டிங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதும் சீரியஸா எடுத்துட்டு பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காது இல்லை. அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஆன்சரே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சாப்பிடாம கொள்ளாம எங்களோட எஸ்ஐ எங்களோட இன்ஸ்பெக்டர் இல்லை நாங்க ஃபர்ஸ்ட் இவனை பிடிக்கணும், இதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாம் பண்ணணும்லாம் பேசியிருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்டே கொடுக்கும் போதும் நீங்க பண்ணிருக்கலாம்ல. அந்த சீரியஸா எடுத்துட்டு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டாக் ஸ்குவாட் வந்திருக்கு, ஃபாரன்சிக் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்குற டைம்லயே டாக் ஸ்குவாட் அரேஞ்ச் பண்ணி இது தவிர்த்து இருக்கலாம். ஸோ எனிவேஸ் they have done their job. பண்ணிருக்காங்க, கரெக்டா பண்ணிருக்காங்க, புடிச்சிட்டாங்க. இப்போ he's produced before magistrate இந்த மேட்டரை என்கொயர் பண்ணலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஒரு ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும். பட் மேஜிஸ்ட்ரேட் எந்த ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண முடியாது. Orders will be passed by the district court, by the district judge தான். ஸோ இந்த 15 days ரிமாண்ட் என்னன்னா, இப்போ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும், சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இட்ஸ் எலாபரேட் டாக்குமெண்ட். அதுல சும்மா ஒரு பேஜ் 2 பேஜ் இல்லை, யாரெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, இவனோட வாக்குமூலம் கொடுத்துருக்கான், கன்ஃபெஷன் 161 கொடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் போட்டு தே ஹாவ் டு ப்ரிப்பேர் ஒரு புக்லெட் மாதிரி. ஸோ இட் வில் டேக் டைம். அண்ட் நிறைய அக்யூஸ்ட் ஸ்டார்டிங்ல கன்ஃபஸ் பண்ணிடுவாங்க, ஆமா நான் தான் பண்ணிட்டேன்னு. அதுவே நீங்க உடனே இவனை மறுபடியும் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றீங்களோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களோ அவங்க மாத்திடுவாங்க. இல்லை இது நான் சொல்லவே இல்லை, போலீஸ் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க. ஸோ தேர் இஸ் அ ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் இந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ அந்த 15 days ஆல்சோ இன்வெஸ்டிகேட் பண்ணும். அவன் கன்ஃபஸ் பண்ணிட்டான், பட் அதுக்கு பொதுவான ஆதாரம், சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சப்மிட் பண்ணணும். கரெக்டாக ஜஸ்ட் சொல்லிட்டான் உடனே இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அந்த மாதிரி ப்ராசஸ் இல்லை. இட் ஹேஸ் இட்ஸ் ப்ராசஸ். ஸோ தட் இஸ் த 15 days ரிமாண்ட். இவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஒன்லி கேன் பாஸ் அன் ஆர்டர்.
ஓகே ரிமாண்ட் ஆமா இட் இஸ் லைக் இட்ஸ் a procedure. ஓகே ஓகே இப்போ வந்து ஏன் மேம் அந்த மாதிரி இந்த கன்ஃபியூஸ் அந்த மாதிரி பண்ண சொல்றாங்க ஒரு குற்றவாளி ஏன் இந்த மாதிரி எங்க பண்ண ஏது பண்ண அப்படின்னு எதனால அதை சொல்றாங்க? இல்ல அதுதான் ப்ரொசீஜர் சார். நீங்க ஒரு அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிட்டீங்க, நம்ம வந்து போலீஸ் வந்து எவிடன்ஸ்லாம் இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் அக்யூஸ்ட் வந்து அவனோட சைடும் சொல்லணும்ல. நம்ம லா என்னன்னா எவிடன்ஸ் இருக்கு எல்லாமே ஓகே, பட் தே ஆல்சோ கிவ் அ சான்ஸ் டு தி அக்யூஸ்ட்க்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நிறைய அக்யூஸ்ட் இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ற ஆளுங்க வந்து அவங்களே கன்ஃபெஸ் பண்ணுவாங்க, ஆமா நான் இதுதான் பண்ணிட்டேன்னு. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் தான். ஏன் வந்து அவங்களுக்கு ஏன் அவங்க கன்ஃபெஸ் பண்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னே இல்ல. புடிச்சிட்டாங்கன்னா என்ன எல்லாரும் சொல்லிதானே ஆவாங்க, சொல்லுவாங்க அட்லீஸ்ட் இல்ல நான் இந்த மாதிரி பண்ணலன்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல் டேக்கன் இன்டு ரெக்கார்ட். இட்ஸ் a confession statement. போலீஸ் சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணாங்க இருக்கணும் அப்படி மாதிரி தான் தோணுது. நான் என்ன சொல்லுவேன்னா அவனை வந்து அந்த அந்த ஊர்ல கூட்டிட்டு வந்து ரோட்ல விட்டு இந்த இந்த பொண்ணோட ஃபேமிலி அந்த ஊர் ஜனங்களே அவனை வந்து இப்படி சாக விடக்கூடாது. கரெக்டா அவனை வந்து ஏதாவது பண்ணுங்க அடி, பட் நம்ம ப்ராசஸ் பட் லீகலி நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. கரெக்டா டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பாங்க. சோ அதுதான் பண்ண முடியும். ஆயுள் தண்டனை அப்படியே கொடுத்திருக்காங்க, ஆனாலும் வந்து பெயில் வந்திருக்காங்கன்னா அது அகைன் ப்ராசஸர். இப்போ நீங்க லோவர் கோர்ட்ல வந்து உங்களை வந்து கன்விக்ட் பண்றாங்க, நீங்க உடனே அந்த கன்விக்ஷன்ல வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா நீங்க வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் தட் யூ அப்ரோச் த அப்பீல் கோர்ட், அதாவது ஹை கோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ என்னன்னு. அண்ட் அங்க போகும்போது ஆமா பெயில் கிராண்ட் பண்ணிருக்காங்க. அது மேபி நம்ம வந்து அதர் சைடு வந்து சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ கோர்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணும்ல, நீங்க வந்து ஜஸ்ட் இவன் வந்து ஒரு ரேப் பண்ணியிருக்கா அந்த மாதிரி சொல்ல முடியாது. நீங்க அந்த மாதிரி சொல்றீங்கன்னா சப்போர்ட்டிங் எவிடன்ஸும் வேணும். ஸோ கோர்ட் மேபி கன்வின்ஸ் ஆகாம இருந்திருக்கலாம். ஸோ பெயில் கிராண்ட் பண்ணிருக்காங்க. பட் தட் இஸ் ஹவ் அவர் சிஸ்டம் இஸ் சார். ஆமா நிறைய கன்விக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகே லோவர் கோர்ட்ல, பட் நீங்க வந்து அப்பீல் கோர்ட் நீங்க அப்ரோச் பண்ணும்போது அண்ட் இஃப் த கோர்ட் இஸ் கன்வின்ஸ் சம்டைம்ஸ் தே வில் கிவ் தெம் அ சான்ஸ் டு கெட் இட். ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, சரி உனக்கு பெயில் கொடுக்குறேன் ப்ரொவைடட் நீ வந்து டெய்லி இந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு 10 மணிக்கு போய் நீ சைன் போடு அந்த மாதிரி. சப்போஸ் அவங்க அது ஃபுல்ஃபில் பண்ணலன்னா அந்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே அந்த சைன் போறதுனால என்ன யூஸ் மேம் இருக்கு? இட் இஸ் a process, ஒரு பனிஷ்மென்ட் மாதிரி. ஈஸியா உனக்கு பெயில் கொடுக்க முடியாது. ஓகே உனக்கு பெயில் வேணும்னா நீ வந்து சர்டன் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். சில பேர் வந்து டெய்லி ஸ்டேஷன் வந்து சைன் போடணும், சில பேர் வந்து எவ்ரி சண்டேஸ் வந்து போட்டா கூட போதும். ஸோ ரியலி டிபெண்டிங் ஆன் அந்த கேஸோட ஃபேக்ட்ஸை பொறுத்து தான் பெயில் கொடுப்பாங்க வித் அ கண்டிஷன். அந்த சைன்னால என்ன மேம் யூஸ் இருக்கு? அதுல நம்ம லீகல் சிஸ்டம் அப்படி இருக்கு சார். நம்ம லீகல் சிஸ்டம் அப்படி இருக்கு. நீங்க பண்ணிடலாம், உங்களுக்கு பெயில் கிடைச்சிடும். என்ன கண்டிஷன்? டெய்லி வந்து சைன் போடணும். அது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சிஸ்டம் ஸ்ட்ரிக்ட்டா இல்ல. ஏன் நார்மலா ஒரு கடைக்கு போற மாதிரி போயிட்டு சைன் போட்டு வந்துற போறாங்க. இந்த கேஸ்ல அதுதான் ஆயிருக்கு. அவன் சைன் போட தான் வந்திருக்கான். வந்த இடத்துல சும்மா இல்லாம இது பண்ணிருக்கான். இது நீங்க யாரை ப்ளேம் பண்ண முடியும்? யூ கான்ட் ப்ளேம் த கோர்ட். லீகல் சிஸ்டம் ப்ளேம் பண்ணுவீங்களா, இல்ல இவனை ப்ளேம் பண்ணுவீங்களா, இல்ல இவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்களே ஓகே சான்ஸ் கொடுத்து பெயில் கொடுத்து யாரை ப்ளேம் பண்ண முடியும்? ஓகே இப்போ இந்த கேஸுக்காக யாராவது அட்வொகேட் வாதாட வருவாங்களா? ஆஃப் கோர்ஸ் ஒரு அட்வொகேட் மைண்ட் செட் எப்பவுமே எப்படின்னா எங்களுக்கு வந்து வரது வந்து ஒரு கேஸ், ஒரு கிளைண்ட் என்ன பண்ணியிருந்தாலும் அவங்களை காப்பாற்றணும். கரெக்டா? அதுக்கு தான் நாங்கள் படிச்சிருக்கோம். பட் இந்த மாதிரி கேசஸை அஃப்கோர்ஸ் யாருமே இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் யாருமே இந்த கேஸ் எடுக்கக்கூடாது, வாதாடவே கூடாது. ஓகேவா? அது அப்படிதான் இவரெல்லாம் அப்படியே விட்டுருணும். அதுதான் பண்ணணும். இது எந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க மேம்? டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க, தூக்கு தண்டனை. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்லாம் கொடுத்தா வேஸ்ட், மறுபடியும் பெயில் போட்டுட்டு வெளியே வந்துருவான். ஸோ இவனுக்குலாம் டெத் சென்டென்ஸ் தான் கொடுக்கும். அதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அவங்க ஃபேமிலிஸ் கிட்ட விட்டு இல்லைன்னா என்கவுண்டர் பண்ணிடுங்க. இவனா வாழ்ந்து என்ன கிளிக்க போறான்? கரெக்டா? இவனா இன்னும் டேஞ்சர் தான். ஆக்சுவலி அவன் அந்த மாதிரி ஒரு ஒஃபென்ஸ் பண்ணிட்டு இவனுக்கு பெயில் கொடுத்தது பெரிய தப்பு. பிகாஸ் அவன் பண்ணது வந்து இட்ஸ் a cognizable offense. கரெக்டா? இட்ஸ் a serious offense. ஸோ பெயில் கொடுத்ததே தப்பு தான். பட் அகைன் இப்போ நீங்க ஒருத்தர் அக்யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எவிடன்ஸ் அந்த கோர்ட் அந்த ட்ரையல் எப்படி போச்சுன்னு நமக்கு நிஜமாவே தெரியாது. அக்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது, நீங்க அதுக்கு சஃபிஷியன்ட் எவிடன்ஸும் கொடுக்கணும். எவிடன்ஸ் கொடுக்கலாம். கோர்ட் என்ன பண்ணுவாங்க? தே வில் ஆஃப் கோர்ஸ் கிவ் யூ a bail தான்.
கோர்ட்டுக்கு அல்டிமேட்லி எவிடன்ஸ் வேணும், ப்ரூஃப் வேணும். அது இல்லைன்னா கோர்ட் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி ட்ரையல் வந்து எஃபெக்டிவா போயிருக்காது கம்ப்ளைனன்ட் சைட்ல இருந்து. ஸோ கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த பெயில்னால வந்து இதுவாயிருக்கு. சோ இப்ப இந்த பிரச்சனையில அந்த அந்த கேஸ் எதனா எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது அது எடுத்துட்டே வர முடியாது. ஆமா, தட் இஸ் இம்மெட்டீரியல். அதுவும் இதுவும் டிஃப்ரெண்ட். இட்ஸ் a different thing. So you can't compare the both. ஆமா, ஏன்னா லா படி ப்ரொசீஜர்ல இட் இஸ் அலவுட். பேல் வந்து கோர்ட் இஸ் கன்வின்ஸ்ட்னா பேல் கேன் பி கிராண்டட் ஆன் அ ஸ்டிப்புலேட்டட் கண்டிஷன். ஸோ அது வந்து நம்ம ப்ரொசீஜர்லயே இருக்கு. ஸோ அது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு, நம்ம லாஸ் அந்த மாதிரி போட்டிருக்கு. ஓகே மேம். இப்போ இந்த காப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய சொல்லியிருக்காங்க, அரௌண்ட் 2500 நம்பர்ஸ் ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? லைக் ஐ செட், காப்ஸ் வந்து அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எஃபெக்டிவா நீங்க கழுத்துல இறங்கி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்களும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். பட் எனக்கு என்னன்னா, இது ஸ்டார்டிங்லயே அவங்க வந்து அந்த ஊர் ஜனங்க வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஃபைல் பண்றதுக்கு அப்ரோச் பண்ண டைம்லயே நீங்க சீரியஸா எடுத்துட்டு இது பண்ணிருக்கலாம்ல. அந்த டைம்ல இல்லாத சீரியஸ்னஸ் இப்போ வந்து ப்ரெஷர்னால பண்ணணும், இது கண்டுபிடிச்சி ஆகணும், அந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. ஏன் இது நீங்க ஸ்டார்டிங்கே பண்ணிருக்கலாம்ல? ஸ்டார்டிங்கே பண்ணிருந்தா இந்த பொண்ணை சேவ் பண்ணிருக்கலாம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸே இல்ல. ஆக்சுவலி அங்கதான் இருந்திருக்கான், ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ் தான் இருந்திருக்கான். ஈஸி, டாக் ஸ்குவாட் கூட தேவையில்லை. உங்க டீமே நீங்க அனுப்பி நீங்க கண்டுபிடிச்சிருந்தா இது தவிர்த்திருக்கலாம். மேபி இறந்துறதுக்கு முன்னாடி காப்பாத்திருக்கலாம். டெஃபினெட்லி 14 hours டைம் இருந்தது சார். 14 hours எவ்வளோ சீரியஸா பண்ணியிருந்தாவே இது ஐ திங்க் 1 hour டைம்லயே கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த இடத்துல சிசிடிவி இல்ல, கரெக்டா? பக்கத்துல ஒரு விண்மில் இருக்கு, ஒரு விண்மில் யூனிட் இருக்கு, அங்க சிசிடிவி இருக்கு. அண்ட் வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ், ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து பைக் காணாம போயிடுச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடியே. அண்ட் அந்த சிசிடிவி ஸோ பாக்குறாங்க போலீஸ் வந்து எந்த இடத்துல வந்து பக்கத்துல என்ன சிசிடிவி இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு. அந்த டைம்ல தான் இந்த விண்மில் வருது. சிசிடிவி பாக்குறாங்க, இந்த ஆள் பைக்ல போறான். அண்ட் அந்த பைக் வந்து திருட்டு போன பைக், அந்த முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. ஸோ டவுட் வருது. ஸோ பிடிச்சி பார்க்கும்போது இந்த ஆளோட ஹிஸ்டரி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2020 வந்து ஹி இஸ் ஆல்ரெடி கன்விக்டட் அண்ட் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க, கரெக்டா? அந்த 65 year old இதெல்லாம் இந்த ரொம்ப வர்ஸ்ட்ல. ஸோ அவன் ஹிஸ்டரி பார்க்கும்போது அவங்களுக்கு ஓகே, சஸ்பெஷன்ல தான் இருக்காங்க. ஒருத்தங்க ஹிஸ்டரி பார்த்து இவங்க தான் பண்ணிருக்காங்களோ சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் they have investigated அந்த நேல்ஸ்ல வந்து அந்த ஸ்கின் சாம்பிள்ஸ் இருந்திருக்கு. ஸோ டிஎன்ஏ பார்க்கும்போது இட் இஸ் மேட்ச்டு. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் கன்ஃபெஸ் பண்ணிருக்கேன், நான் போதையில இருந்தேன், இந்த மாதிரி பண்ணேன், ஃபர்ஸ்ட் நான் அடிச்சேன், அதுக்கப்புறம் யூனோ தென் ரேப் பண்ணேன், அதுக்கப்புறம் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க அந்த இடத்துல, நான் வந்து கிளாத் எடுத்து அவ வாய அடிச்சேன். இப்போ ட்ரக்ஸ் இந்த நான் லிக்கர்ல இருந்தேன், நான் போதையில இருந்தேன், அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி இப்போ நிறைய அக்யூஸ் வந்து அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்ல கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போதையில இருந்தேன், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் தான். இன்னொன்னு இப்போ கேட்கும் போதுமே நமக்கே இட் இஸ் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. அது இமேஜின் பண்றது, அது விஷன் பண்றதே அது ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. அந்த ஃபேமிலி அந்த ஜஸ்ட் நினைச்சு பாருங்களேன், நம்மளுக்கே வந்து ஆக்சுவலா இது கேட்கும் போது ரொம்ப எமோஷனல் ஆகுது. என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க பெத்தவங்க வந்து அதை கேட்கும் போது அடிச்சு சாகடிக்கணும், இதுதான் பண்ணணும். சோ ஏதாவது நம்ம வந்து அந்த ஊர் ஜனங்களோ இந்த மாதிரி எஃபெக்ட் ஆன பொண்ணுங்களோட ஃபேமிலியோ இந்த மாதிரி பண்ணாதான் நெக்ஸ்ட் யாராவது பண்ணணும்னு அந்த ஐடியா வந்தா கூட பயப்படணும். நம்ம பண்ணிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. சப்போஸ் அவங்க வந்து புடிச்சிட்டாங்கன்னா நம்மளோட கதி இதுதான், அது வந்து தெரியணும் இது. பட் அந்த மாதிரி பண்ண முடியாது லீகலி, பிகாஸ் நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, லீகல் சிஸ்டம் இருக்கு. என்கவுண்டர் இல்லைன்னா தூக்கு தண்டனை தான், அதுதான்.
கண்டிப்பா இது ரெண்டுத்துல ஒண்ணு போட்டே ஆகணும் மேம். குற்றவாளிக்கு வந்து என்கவுண்டரே தூக்கு தண்டனை போடலைன்னா திரும்பி நாங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து போராட்டம் பண்ணணும். ஆமா, பட் நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன். ஜட்ஜும் வந்து டெஃபினட்டா நம்ம சொல்றது தான், அஃப்கோர்ஸ் தூக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. கொடுத்தா இட் இஸ் வெரி குட். இட் இஸ் a very brave move. அது எவ்வளவு நாள்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு மேம்? இந்த 15 டேஸ் அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்களா? இல்ல 15 டேஸ்க்கு அப்புறம் இவனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்க்கு. அண்ட் அங்க வந்து சர்டன் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ இட் வில் டேக் டைம், பட் எஃபெக்டிவா சீக்கிரமா தான் முடிஞ்சிடும். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஆக்சுவலா சொல்றாங்க அந்த குற்றவாளி வந்து அந்த 2020 அப்புறம் ஜெயிலுக்கு போனோடனே அந்த விஷயத்துல எல்லாம் பெருமையா சொல்றானா, என் மேல வந்து 34 கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெருமையா அங்க இருக்கிற நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி இது ஒரு பெருசா பேசுறாங்களா ஜெயிலுக்குள்ளேயே. பயமே இல்லாம இருக்காங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க, ஜெயிலு உள்ள நீ வந்து கஷ்டப்படணும், பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், சோ அதனாலதான் நீ உள்ள போற. ஆனா வந்து இது ஒரு கெத்துன்னு சொல்லி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த மாதிரி ஆளுங்க வந்து மென்டலி அவங்களோட மைண்ட் செட் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ அண்ட் மீ. ஸோ அவங்க வந்து கில்ட்டி ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ஏன் பண்ணிட்டோம், அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா ஒரு நுங்கபாக்கத்துல ஒரு இஷ்யூ நடந்தது, இந்த ராம்குமார்ன்ட்டு அந்த மாதிரி வந்து அப்பாவி பையனை புடிச்சு போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. சோ அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? இல்ல சார், நான் பார்த்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் லைக் தட் இவனை கூப்பிடல. இவனோட பேக்ரவுண்டே நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு. இவன் என்ன மாதிரி ஹீஸ் அ ஹேபிச்சுவல் ஆஃபெண்டர், ஓகேவா? அண்ட் ஹேபிச்சுவல் ஆஃபெண்டர் அதனாலதான் இவனை பிடிச்சாங்கன்னு இல்லை. இப்போ போலீஸ் கொடுக்குற ரிப்போர்ட்டே ரொம்ப டீடைல்டா இருக்கு. தே ஹேவ் டன் அ வெரி குட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க, நல்லா என்கொயர் பண்ணிட்டு. அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஆர் ஆல்சோ மேட்சிங், கரெக்டா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் ப்ரெஷர்னாலதான் இவனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு இல்லை. ஆமா, இருந்தாலும் இப்போ the court will also investigate into the matter. கரெக்டா சார்ஜ் ஷீட் எல்லாம் பார்த்த உடனே கோர்ட் கன்வின்ஸ்ட்னா then definitely punishment will be awarded. So just like that அவன் சொல்லிட்டான், இல்ல just like that போலீஸ் வந்து எவனையும் பிடிச்சிட்டு இவன் தான் பண்ணிருக்கான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அல்டிமேட்லி கோர்ட் அது டிசைட் பண்ணிடுவாங்க. இது வந்து இதோட நிக்கணும், என்ன பண்ண அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தடுக்கலாம். லீகல் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணும் சார். நம்ம லாஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஓகேவா? அது வந்து அது மேல இருக்கிறவங்க அது பண்ணணும். இப்போ நம்ம அஸ் அ சொசைட்டியா என்ன பண்ணோம், சிசிடிவி. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நாங்க வந்து சிசிடிவி வந்து எல்லா இடத்துலயும் வைக்க சொல்லியிருக்கோம். பிங்க் பேட்ரோல், அதாவது பெண் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபுல் டைம் பேட்ரோலிங்ல இருப்பாங்க, செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுத்து தான் சார் ஆகணும். அவங்கள நம்பியும் நம்ம இருக்க முடியாது. பட் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம ஃபேமிலி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அது கண்டிப்பா நம்ம ஸ்டெப் எடுத்து தான் பண்ணணும். ஓகே, டாய்லெட் இல்லாததுனால இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு. நிறைய இந்த மாதிரி இப்போ வில்லேஜஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஏரி குளம் கிட்ட போவாங்க குளிக்கிறதுக்கு, பிகாஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்ல. சோ அந்த மாதிரி இடத்துல பாருங்க, ஏரி குளமே ஒரு டெசர்டட் ஏரியால தான் இருக்கும், கரெக்டா? யாரும் பார்க்காத இடத்துல அந்த டைம் ஒரு பொண்ணு போகும்போது there are so much of chances. laws change பண்றதுக்கு வெயிட் பண்ணணும், இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கணும், பொலிட்டீஷியன் வரணும், எம்எல்ஏ வரணும், அதெல்லாம் நீங்க மறந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு ஏதாவது நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம பர்சனலா பண்ணணும். அந்த மாணவி வந்து ஆக்சுவலா வந்து 10th வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க, 450 அப்போ எடுத்திருக்காங்க. சோ இப்போ அதே ஒரு நோக்கத்துலதான் +2லயும் அவங்க வந்து படிச்சிட்டு இருப்பாங்க. +2க்காக நிறைய ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப அந்த பொண்ணு ஃபியூச்சர்ல என்ன வேணா ஆகிருக்கலாம், பெரிய அதிகாரி ஆகிருக்கலாம், என்ன வேணா ஆகிருக்கலாம். ஆக்சுவலா வந்து எப்படின்னா தமிழ்நாடு விட நம்ம வந்து அந்த இழந்துட்டோம் கண்டிப்பா. அதை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு என்னன்னா, அந்த பாப்பா வந்து பொட்டென்ஷியல் இருக்கோ இல்லையோ, ஹை மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ ஹை மார்க்ஸ் எடுத்திருக்கலையோ, அதெல்லாம் இம்மெட்டீரியல் சார். ஒரு அல்டிமேட்லி அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு உயிர் போயிடுச்சு, கரெக்டா? அது ஒரு கேர்லெஸ்னஸ்ன்னு சொல்லலாம், லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால சொல்லலாம், நிறைய விஷயம் சொல்லலாம், ஓகேவா? அந்த இடத்துல போதை வந்து அவைலபிளா இருக்கு, அதனால கூட இந்த இன்சிடென்ட் ஆயிருக்குன்னு நிறைய விஷயம் சொல்லலாம். ஸோ எனக்கு என்னன்னா, எந்த குழந்தை இருந்தாலும், படிக்கிற குழந்தையோ படிக்காத குழந்தையோ, நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அது மட்டும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுதான் நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் நான் அட்வைஸ் பண்றதே அதுதான். ஜஸ்ட் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க என்ன இருந்தாலும்.
இப்ப நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு மேம். அதுல எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப போதையில இது எல்லா இஷ்யூ இதையே எடுத்துட்டு வந்து அது ஒரு எக்ஸ்கியூஸ் சார். அக்யூஸ்ட்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி சொல்லிடலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம், அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் கோர்ட் வந்து அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காது. மோஸ்ட் ஆஃப் தி இஷ்யூஸ்ல வந்து இதை மென்ஷன் பண்ணிடுறாங்க, சின்ன பசங்கள்ல இருந்தோ பெரியவங்க. ஏன்னா எல்லாரும் அதை எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் அதை கன்சியூம் பண்றாங்க. சோ அது ஒரு ரீசனா சொல்றாங்க, கன்சியூம் பண்றாங்க. பட் இத வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்ல. இதுதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இதுதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், இதுதான் இந்த கோரிக்கை தான் எல்லாரும் வச்சுட்டும் இருக்காங்க. அது கவர்மெண்ட் தான் சார் பண்ணணும். கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்போ அட்லீஸ்ட் எல்லாருக்கும் புரியுது. கரெக்டா? கவர்மெண்ட் இது சீரியஸா, இது வந்து ஒரு சீரியஸ்னஸா எடுத்துட்டு அஃப்கோர்ஸ் எஃபெக்டிவ் மெஷர்ஸ் நிறைய பண்ணிருக்கலாமே. இப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்கோங்க, டிராபிக் போலீஸ், எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ கொலை நடந்துட்டு இருக்கு, கிட்னாப் நடந்துட்டு இருக்கு, ஒரு இந்த மாதிரி ரேப் நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் எஃபெக்டிவ் ஸ்டெப் எடுக்காம ஹெல்மெட் போடல, ஃபைன் கட்டு, நீ என்ன உன் கார் என்ன இப்படி போகுது, நீ என்ன சீட் பெல்ட் போடல, இதுதான். அதுதான் நான் சொல்றேன், நம்ம சொசைட்டி, நம்ம மக்கள் இந்த பவர்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய சீரியஸ் விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சில்ட்ர விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு, அதுதான் ப்ராப்ளம். இந்த இஷ்யூனால அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு என்ன வந்து கவர்மெண்ட் சைடு எதனா தருவாங்களா மேம்? கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். தருவாங்களா தர மாட்டாங்களா அதெல்லாம் இட்ஸ் நாட் அ கொஸ்டின் டு பி ஆஸ்க்ட். கொடுத்துதான் ஆகணும். பட் என்ன கொடுப்பாங்கன்னா அது கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க சார். பட் அந்த வால்யூம் ஆஃப் காம்பன்சேஷன், அந்த எவ்வளோ அமௌண்ட்டோ அதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட், கோர்ட் அஃப்கோர்ஸ் கோர்ட் வில் டிசைட், அந்த வால்யூம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் கொடுத்து என்ன யூஸ்ல? ஒரு ஃபேமிலிக்கு காசு எங்க இருக்கு, ஒரு உயிர் எங்க இருக்கு? பட் கவர்மெண்டால அதுதான் பண்ண முடியும். இது ஏன் கவர்மெண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அவார்ட் பண்ணுவாங்க சார், ஓகேவா? நிறைய கேசஸ்ல கவர்மெண்ட் அது கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து டைரக்டா இன்வால்வ்டா இன்டைரக்டா இன்வால்வ்டா அதெல்லாம் நமக்கு தெரியல. எனக்கு என்னன்னா, அந்த இடத்துல வந்து ட்ரக்ஸ் அவைலபிளா இருக்கு, லிக்கர் அவைலபிளா இருக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டி அவைலபிளா இல்லை. ஸோ இது வந்து இந்த இஷ்யூவை வந்து யாரு ரிப்போர்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் டைரக்டா வந்து இன்வால்வ் ஆகாது. பட் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அந்த ஏரியால எம்எல்ஏ கவுன்சிலர் இருக்காங்க, கரெக்டா? ஸோ நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அதுக்காக? டாய்லெட் வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அசிங்கமா இல்லையா? இந்தியான்னு சொல்றீங்க, இது சொல்றீங்க, நாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த ஸ்டேட்னு சொல்றீங்க, பட் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்றீங்க. இந்த அலிகேஷன் சொல்றதே ரொம்ப கேவலமா இருக்கு, கரெக்டா? டாய்லெட் இல்ல. சோ கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ சம்வே இன்வால்வ்டு தானே. சிசிடிவி இல்ல. சோ யாரு கேக்குறது? மக்கள் தான் இதெல்லாம் பண்ணுமா? மக்கள் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்ல, அவங்களுக்கு தெரியல, அவங்க படிக்காதவங்க, சோ உங்களை வச்சிருக்காங்க. சோ நீங்க அந்த பொசிஷன், அந்த பவர் வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? சோ கவர்மெண்ட் இஸ் இன்வால்வ்ட் இன் சம் வே. இன்வால்வ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ண, இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை தானே. வரி கட்டுறாங்க அதெல்லாம். ஸோ அந்த காசை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? இது வந்து சீரியஸா எடுத்துட்டு பண்ணணும். இப்போ சிசிடிவி வந்து கம்பல்சரிலி நீங்க வந்து இந்த ஏரியா, நீங்க வில்லேஜா, நீங்க ரூரல், அர்பன், எனிவேர், பிகாஸ் இப்போ கிரைம் வந்து எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம் சார். ஓப்பன் டே லைட்ல கூட நடக்கலாம், சிட்டில கூட நடக்கலாம். சிசிடிவி வந்து கம்பல்சரியா போடணும். அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இஷ்யூவை வந்து சீரியஸா கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். தே ஹாவ் டு கிவ் அ நோட்டீஸ் அபவுட் திஸ். இது பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த மாதிரி கிரைம் நடக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபேமிலியா நம்மளும் கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். போலீஸ் தான் வந்து காப்பாத்துவாங்க, கவர்மெண்ட் தான் வந்து காப்பாத்துவாங்க, அந்த மாதிரிலாம் யாரும் வெயிட் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். நம்மளால என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்? நம்ம சேஃப்டியா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். உங்க சேனல் வந்து இந்த இஷ்யூ எடுத்து நீங்க பேசுறது, அது ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் யூ. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.